நீங்க பேபால், டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், ஸ்டார்லிங்க் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற பர்சன் யாருன்னு தெரியுமா? எலான் மஸ்க். சவுத் ஆப்பிரிக்கால பிறந்த ஒரு சாதாரண பையன் எப்படி உலகத்தோட மிகப்பெரிய டெக் பில்லியன் ஆனாரு? ஹலோ ஆல், வெல்கம் டு தாட் ஸ்பாட் தமிழ். நம்ம இன்னைக்கு எலான் மஸ்கோட டெக் ஜர்னி ஃப்ரம் பேபால் டு ஸ்பேஸ் எக்ஸ் அதத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோல உங்களுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். எலான் மஸ்க் 1971ல சவுத் ஆப்பிரிக்கால பிறந்திருக்காரு. சைல்ட்ஹுட்லயே அவருக்கு கம்ப்யூட்டர்ஸ்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். 12 வயசா இருக்கும் போதே பிளாஸ்டர்னு ஒரு சிம்பிள் கேம் டெவலப் பண்ணி அதை $500 வித்திருக்காரு. 1995ல அவர் யுஎஸ்க்கு வந்து அவரோட முதல் ஸ்டார்ட் அப் Zip2 லான்ச் பண்ணிருக்காரு. Zip2 பேசிக்கலா அந்த டைம்ல இருந்த நியூஸ் பேப்பர் வெப்சைட்ஸ்க்குலாம் ஒரு டிஜிட்டல் சிட்டி கைடு சர்வீஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு. மேப்ஸ், பிசினஸ் அட்ரஸஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், தியேட்டர் ஆட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஷோ பண்ற ஒரு சிஸ்டம் தான் அது. இப்ப நம்ம கூகுள் மேப்ஸ், ஜஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி அந்த டைம்ல Zip2 தான் நியூஸ் பேப்பர் வெப்சைட்ஸ்க்கு அந்த ஃபெசிலிட்டிய ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துட்டு இருந்தது. 1999ல கம்பேக்ங்கிற கம்பெனி Zip2வை $300 மில்லியன் வாங்கினாங்க. அதுதான் எலான் மஸ்கோட ஃபர்ஸ்ட் பெரிய ஜாக்பாட். Zip2வை வித்ததுக்கு அப்புறம் எலான் ஒரு புது ஐடியாக்கு ஷிஃப்ட் ஆனாரு. அதுதான் ஆன்லைன் பேங்கிங். அவர் X.comங்கிற ஆன்லைன் பேங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அந்த கம்பெனி லேட்டர் கன்ஃபினிட்டியோட மெர்ஜ் ஆயிடுச்சு. கன்ஃபினிட்டி கம்பெனியோட ப்ராடக்ட் தான் பேபால். நம்ம இன்னைக்கு அமேசான், பிளிப்கார்ட்ல எல்லாம் கார்ட் ஸ்வைப் பண்ற மாதிரி அந்த காலத்துல பேபால் தான் செக்யூர் டிரான்சாக்ஷன்ல நம்பர் 1. 2002ல eBay பேபால $1.5 பில்லியன் வாங்கிட்டாங்க. அதுல எலானுக்கு வந்த ஷேர் மட்டுமே அரௌண்ட் $180 மில்லியன். இது அவரோட நெக்ஸ்ட் பிக் ட்ரீம்க்கு ஃபியூவல் ஆச்சு. அடுத்தது எலான் மஸ்கோட போல்டு மூவ், டெஸ்லா மோட்டார்ஸ். எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் இம்பாசிபிள்னு சொல்லப்பட்டு இருந்த டைம்ல எலான் சொன்னாரு, எலக்ட்ரிக் கார்ஸ் கேன் பி ஃபாஸ்ட், ஸ்டைலிஷ் அண்ட் கூல். 2008ல டெஸ்லா ரோட்ஸ்டர் ரிலீஸ் ஆனப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு. டுடே டெஸ்லாவோட மார்க்கெட் வேல்யூ $600+ பில்லியன். அவங்களோட மாடல் எஸ், மாடல் 3, மாடல் எக்ஸ், மாடல் ஒய் எல்லாமே எலக்ட்ரிக் ரெவல்யூஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். டெஸ்லாவோட சக்சஸ் proved one thing: innovation happens when technology meets a bold vision. Now comes the boldest part of his journey, SpaceX. Elon Musk's dream was simple but crazy: make space travel affordable and colonize Mars. 2002ல அவர் SpaceX ஸ்டார்ட் பண்ணாரு. ஆரம்பத்துல 3 ராக்கெட் லான்ச்சஸ் ஃபெயில் ஆச்சு. 4th டைம் தான் சக்சஸ் ஆச்சு. அப்ப மஸ்க் என்ன சொன்னாருன்னா, failure is an option here. If things are not failing, you are not innovating enough. இன்னைக்கு SpaceX world's most advanced private space company. அவங்களோட reusable rockets, Falcon 9, Starshipலாம் ஸ்பேஸ் டிராவலையே மாற்றி அமைச்சிருக்கு. 2020ல SpaceX NASA astronauts இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புனாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பிரைவேட் கம்பெனி சென்ட் ஹியூமன்ஸ் டு ஸ்பேஸ். SpaceX மட்டும் இல்ல, ஸ்டார்லிங்க் மூலமா எலான் உலகத்துல இன்டர்நெட் இல்லாத பகுதிகளுக்கும் ஹை ஸ்பீட் சேட்டலைட் இன்டர்நெட்டை கொடுத்துட்டு இருக்காரு. ரைட் நவ் ஸ்டார்லிங்க்கு 6000க்கும் மேல சேட்டலைட்ஸ் ஆர்பிட்ல இருக்கு. எலானோட விஷன் ரொம்பவே சிம்பிள்: மேக் ஹியூமனிட்டி மல்டி பிளானட்டரி அண்ட் கீப் த இன்டர்நெட் எவ்ரிவேர். ஃப்ரம் a small boy coding games at 12 to creating PayPal, revolutionizing electric cars with Tesla, launching rocket with SpaceX, and now dreaming about Mars. Elon Musk's journey shows one thing clearly: dream big, work hard, and never fear failure. வாழ்க்கையில ஃபெயிலியர்ஸ் வரும், ஆனாலும் டிட்டர்மினேஷன் இருந்தா அந்த ஃபெயிலியர் கூட ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்சஸ் தான். இந்த எலான் மஸ்கோட ஜர்னி உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக் ஸ்டோரிஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன்ஸ் பத்தி இன்னும் வீடியோ பார்க்கணும்னா மறக்காம தாட் ஸ்பாட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.